இந்தியாவில் விற்பனையாகக்கூடிய முன்னணி நிறுவன பிரெட்களில் புற்றுநோயை உருவாக்க வாய்ப்புள்ள ரசாயனங்கள் இருப்பதாக வெளியான தகவல் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்தியாவில் அதிக அளவில் விற்பனையாகிற முன்னணி பிராண்ட் பிரெட்டுகளை சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வைரன்மெண்ட் என்ற நிறுவனம் ஆய்வு செய்தது. இந்த ஆய்வில் ஆபத்தான ரசாயனங்கள் பிரெட்டில் கலந்திருப்பது தெரிய வந்ததாக கூறியுள்ளது அந்த அமைப்பு. तो हमने 38 सैंपल्स मार्केट से रैंडमली सिलेक्ट किए, उनकी टेस्टिंग की और 84% में हमारा जो टेस्ट था वो पॉजिटिव निकला. இவ்விரு ரசாயனங்களின் பயன்பாட்டுக்கு பல நாடுகள் ஏற்கனவே தடை விதித்துள்ள நிலையில் இந்தியாவில் தடையேதும் இல்லாமல் பயன்படுத்தப்படுவது இப்போதுதான் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்நிலையில் இந்த விஷயத்தில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழில் அமைப்புகள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளன. The government has to make a serious note of it, and the regulator has to be taking the stringent step. We from ASSOCHAM in the past also have been supporting that there should not be any compromise as far as the health is concerned, as far as the life is concerned. உணவுப் பொருட்களுடன் சேர்க்கக்கூடிய 11,000 ரசாயனங்கள் அடங்கிய பட்டியலில் பொட்டாசியம் புரோமேட், பொட்டாசியம் அயோடேட் ஆகிய இரு பொருட்களும் இருப்பதாக FSSAI எனப்படும் உணவு தரம் மற்றும் பாதுகாப்பு அமைப்பு கூறியுள்ளது. தற்போது ஆய்வு முடிவுகள் வெளியான நிலையில் இப்பட்டியலில் இருந்து இரு ரசாயனங்களையும் விலக்கிக் கொள்ள மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளதாக அந்த அமைப்பின் தலைமை அதிகாரி பவன்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இதையடுத்து இரு ரசாயனங்களையும் உணவுப் பொருள் தயாரிப்பின் போது பயன்படுத்த மத்திய அரசு தடை விதிக்கும் என்றும் இதற்கான அறிவிப்பு 15 நாட்களில் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.